ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து நான் பொட்டேட்டோ வச்சு தாபா ஸ்டைலில் ஒரு ஆலு மசாலா பண்ணலாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 துண்டு இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம். இதை வந்து 1-2 நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அந்த பொட்டேட்டோவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கட்டி தயிருங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கஸ்தூரி மெத்தி, கொஞ்சம் உப்புங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் காரங்க. நம்ம வேறு காரம் சேர்க்குறதில்ல. இது சப்பாத்தி, நான், ரொட்டி அந்த மாதிரி இதுக்கு சாப்பிட்லாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ பொட்டேட்டோ நான் எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு ஜாஸ்தியாக தான் போடணும். அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா, இஞ்சி, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தாங்க பிடிக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா ரோஸ் ஆகி வரும். நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றினா, உங்களுக்கு எண்ணெய் கம்மினா கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதில். இப்போ இதில் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து இந்த தயிர், இந்த மசாலாலாம் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம இப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ பொட்டேட்டோ ரெடி பண்ணுவோம். இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கிறேன், அதில் பட்டர் போட்டிருக்கேங்க, 1 ஸ்பூன். இதுக்கு பட்டர் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு. இப்போ இதில் ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாதி குடமிளகா. ஏன்னா நான் எடுத்துருக்கிறது ஒரு சின்ன கிழங்குல 3 உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தான் இது. இதுக்கும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். எல்லாத்துலேயும் முதல்ல சேர்த்துருக்குறேன், அதனால் நான் கம்மியாக தான் சேர்க்கணும். இதிலையே நான் அவிச்சு உரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா அந்த பட்டரில் அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கிரேவியில் மாற்றிக்கலாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பட்டரில் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப அதில் சேர்த்தோம்னா தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறணும். இந்த பட்டர் வந்து நான் வீட்டில் செஞ்சது, அதனால அதில் உப்பு சுத்தமாக இருக்காது. நம்ம கடையில் வாங்கினா கூட சில டைமில் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த கிரேவியில் நம்ம இதை சேர்த்துக்குவோம். உங்களுக்கு பார்க்க இது பெரிய வேலை மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் வந்து இதில் தண்ணி சேர்க்கவே இல்லை. தயிர், அந்த மசாலா அதே தான். இப்போ இது நல்லா சுருண்டு வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைங்க, ஒரு 4 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது சப்பாத்தி இது சாப்பிட. பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இவ்வளோதாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பொட்டேட்டோ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தாபா ஸ்டைலுன்னு. தாபா ஸ்டைல் பொட்டேட்டோ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட்